நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியில் அரைக்கப்பளவு அரிசி எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எங்கிட்ட பாஸ்மதி அரிசி இல்லாததுனால பொன்னி அரிசி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை கீழே விட்டுட்டு வேறு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேக்கெட் பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். பால் நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை கொஞ்சம் கிளறி அந்த மாதிரி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். நான் கேஷ்யூ அதுக்கப்புறம் பாதாம் அது ரெண்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இடையிடையே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுருக்கிறதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா சுடு தண்ணி விட்டதுனால இந்த தோலெல்லாம் ஈஸியாக வரும். இப்போ கிளியரெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஸ்டவ்வில் அதோட சேர்த்து போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த அரிசி கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 4-5 போட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு தனியாக இருக்குன்னா பவுட்ரு தனியாக போடுங்க. நீங்கள் சுகர் சும்மாவே போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இதில் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு அது சும்மா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 to 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கூட ஒரு பால் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கொஞ்சம் அது வேகட்டும். இன்னும் வேகிறத விட அதை கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட குங்குமப்பூ எல்லாம் இருக்குன்னு அது கூட போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.